ஹாய் பபோஸ். விசாரணையில் இறங்கிய சண்முகம், மாட்டிக்கொண்ட சவுந்தரபாண்டியாம். வாங்க விரிவை முடிவாக கண்கலாம். அதாவது அண்ணா சீரியல் தான் இன்று எபிசோட் ஆனது. ஒரு வழியாக வைகுண்டத்தை ஒரு வழியாக காப்பாற்றினாலும் இதை யார் செய்திருப்பார்கள் என்ற குழப்பத்தில் யோசனையிலும் குடும்பமே திகழ்கிறார். அந்த வகையில்தான் எப்படியாவது வைகுண்டத்தை கடத்தியவர்களை கண்டுபிடித்து அவர்களை பழிவாங்கும் வரியில் சண்முகம் இருக்கின்றாராம். மேலும் நம் குடும்பத்தை எதிரியாக நினைப்பவர்கள் தான் இப்படி செய்திருப்பார்கள் என பரணி சண்முகத்திடம் கூறவே சண்முகம் அது யாராயிருக்கும் என்று விசாரணையில் இறங்குகிறாராம். அது மட்டுமல்லாமல் வைகுண்டத்தை விசாரிக்க வந்த முத்துப்பாண்டியின் துப்பாக்கியை அவருக்கு தெரியாமலே சண்முகம் எடுத்துக்கொண்டு துப்பாண்டியை விசாரித்த போதும் என கிளம்பி செல்கிறாராம். அதுதான் சண்முகம் கையில் இருக்கும் துப்பாக்கி வேறு இருப்பதால் கண்டிப்பாக சண்முகம் வைகுண்டத்தை இப்படி செய்தவர்களை சும்மா விட மாட்டார் என்றும் தெரிகிறதா. சண்முகம் வைகுண்டத்தை கடத்தவர்களை தேட மறுக்க வைஜெயந்தி அடுத்ததாக சண்முகம் வீட்டிலிருந்து யாரை கடத்தலாம் எனவும் யோசிக்கிறாராம். அடுத்ததாகத்தான் கனியை கடத்தலாம் என்ற முடிவிற்கு வைஜெயந்தி வருகின்றனராம். அப்போதுதான் கனியை தோளில் விட்டுவிட்டு அறிவழகன் கனியை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சண்முகமும் கிளம்புகிறாராம். தான் இங்கே சவுந்தரபாண்டி சண்முகத்தை நினைத்து பயப்பட மறுபக்கம் சண்முகம் வெங்கடேசன் வீட்டுக்கு செல்கின்றனராம். அங்கு சென்று வெங்கடேசிடம் ஏன் இப்படி செஞ்சீங்க என கேட்கின்றனாம். உடனே வெங்கடேஷ் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என நடிக்கிறாராம். அம்மா மற்றும் அப்பாவும் நாங்கள் உங்கள் வழிக்கே வராமல் இருக்கோம், நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம், உன் பையன் உங்கள் வழிக்கே வர்றது இல்லை, எங்களை விட்டுடுங்க என கேட்கின்றனராம். ஆனால் சண்முகமோ வெங்கடேசனை அவள் அம்மா அப்பாவை மிரட்டிவிட்டு செல்கின்றானாம். அதுதான் வெட்டுக்கிளி கேட்டுவிட்ட நீதானே இதெல்லாம் காரணமா என்று சண்முகம் அண்ணன் கிட்ட சொல்கிறேன் என்று சொல்ல சவுந்தரபாண்டி பயப்படுகிறானாம். சண்முகம் இந்த விஷயத்தில் நமக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிறானோ என்ற சவுந்தரபாண்டி பயத்தாலும் வாயை பித்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. இது போல பேசி மாட்டிக்கொண்டானாம். இந்த விஷயத்தில் தான் சண்முகம் தெரிந்தால் சவுந்தரபாண்டிக்கு இதில் தொடர்பு இருக்கா இல்லையா என்றெல்லாம் தான் யோசிக்க மாட்டான். ஏதாவது அவசரமாக கோபத்தில் முடிவெடுப்பானோ என்ற பயமும் கண்டிப்பாக சவுந்தரபாண்டிக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.